நாய்ங்கள வெறுக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன். நீங்கள் ஒரு நாள் நாயோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. நாய் பொழப்புன்னு சொல்லுவாங்களே, அது ரொம்பவே சிரமமானதுங்க. ஒரு வேளை சாப்பாடுக்காக எப்படியெல்லாம் அலைஞ்சு திரிவாங்க தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு யாராச்சும் போட்டாங்கன்னா, அங்கே ஒரு 10 நாய் நிற்கும். அதுங்கிட்ட அடிபட்டு கடிப்பட்டு அந்த ஒரு வாயை சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுங்க. அதெல்லாம் ஏங்க நீங்கள் உணரவே மாட்டேங்கிறீங்க? அதுவும் ரோட் சைடில் இருக்கிற நாய்ங்களுக்கு சொல்லவே வேணாங்க. அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட கரெக்டாக கிடைக்குமான்னு தெரியாதுங்க. எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாதுங்க. ஓரமாக படுத்துட்டு தான் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு காரோ லாரியோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று இடித்து அவங்க கை காலை நடக்க முடியாத லெவலுக்கு போகுங்க. அப்படியே அழுகுன கால் உடஞ்ச காலோடவே அங்கே சர்வைவ் பண்ணுவாங்கங்க அந்த நாய்க்குட்டிங்க. எத்தனையோ அந்த மாதிரி கேஸ் வந்திருக்குங்க. இதெல்லாம் தெரியாத சில மக்கள் தற்குறித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அதோட வலிகளை புரிஞ்சுக்கணுன்னா எத்தனையோ மக்கள் இப்போ ஷெல்டர்ஸ் ஆரம்பித்து இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணி டாக்ஸ் கஷ்டப்படுறத தடுக்கிறாங்க. அந்த மாதிரி வீடியோங்கெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு மனசாட்சின்றது இருந்தால் அந்த வீடியோலாம் பார்த்துட்டும் நீங்கள் இதுங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கணும்னு சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ வலிங்களோட தாங்க ரோட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நாய்ங்களையும் அந்த ரோட்லேயும் இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்கவே கூடாது, ஒழிஞ்சிடுங்க அப்படின்ற ரெடியாக தான் பல மக்கள் பேசிட்டு வராங்க. எனக்கு புரியல, ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் எல்லா மனுஷனையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்வீங்களா? எனக்கு புரியல. அப்போ ஏன் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு மட்டும் இந்த கதியை பண்ணுறீங்க? ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மிச்சம் எதையும் நம்மளால் தடுக்க முடியாது. இதை மொத்தமாக அழிச்சிட்டோன்னா பார்த்திங்களா, நான் வீர தீர செயல் செஞ்சுட்டோன்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பெருந்தன்மையாக இந்த திட்டத்தை நாங்கள் பண்ணி இதை செயல்படுத்திட்டோம் அப்படின்னு காமிக்குது. வாயில்லா ஜீவன்கள்னால நம்மளோட அடக்குமுறையை காமிக்கிறதுக்கு என்னங்க வீரம்? எனக்கு புரியல.